இவர் போண்டாமணி என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் வடிவேலு சாரும் சிங்கமுத்து சாரும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்னோட உச்சக்கட்ட ஆசை அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த வடிவேலு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா இந்த நியூஸ தான் போடுறாங்க. இந்த போண்டாமணி இவர் பேசினதான் போடுறாங்க. இத பார்த்த வடிவேலு என்ன பண்றாருன்னா, காலையில 2 மணி விடிய காத்தால 2 மணிக்கு ஃபோன் பண்ணி இவர் போண்டாமணிக்கு ஃபோன் பண்ணி வடிவேலு சார் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இல்லாத எல்லா கெட்ட வார்த்தைகளையும் திட்டி தீர்த்துறாரு. இத பார்த்த போண்டாமணி என்ன சொல்றாருன்னா, ஐயையோ நம்ம பட வாய்ப்பு பறி போயிருமே அப்படின்னு வடிவேலு சார் வீட்டுக்கு வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாரு. வடிவேலு சார் என்ன பண்றாருன்னா, போண்டாமணிய காலால எட்டி உதைக்கிறாரு. காலையில 6 மணிக்கு வந்த போண்டாமணி 10 மணி வரையும் வெயிட் பண்ணி வடிவேலு சார்வை பார்த்து ஓடி போய் காலில் விழுந்து ஐயா நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எட்டி காலில் உதைக்கிறாரு.